ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம ரீசெண்டாக குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தோம்னா எல்லா பேத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம கொடுக்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப் ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கோமோ அவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டு செலக்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம 12th பயாலஜியோ பாட்னியோ ஜாலஜியோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிச்சிருந்தோம்னா எஸ்ன்னு கொடுக்கணும், படிக்கலைன்னா நோன் கொடுக்கணும். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான். நான் இப்போ என்னோட ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணி நோன் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து எஸ்ஆர் நோவா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். இது கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 4 நாள் தான் டைம். 22/11/2025 25/11/2025 அப்டேட் பண்ணணும். மொத்தம் 4 நாள் தான் டைம் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒன்று அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு செய்தி குறிப்புனே வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர், அதாவது வந்து குரூப் 2 வந்து பார்த்தோம்னா லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த போஸ்டிங் நம்ம செலக்ட் பண்ணணும் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம 12th உயிரியல், தாவரவியல், விலங்கியல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து அப்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பல்சரி எஸ்ஆர் நோ கொடுக்கணும். அப்படி நம்ம எஸ்ஆர் நோ கொடுக்கலைன்னா நம்ம இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டோம். ஸோ அதனால் இந்த தகவல் எல்லா பேத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் ரீஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 22/11/25 25/11/2025 4 நாள் மட்டும்தான். ஸோ இது நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா கூகுளில் போகிறேன். கூகுளில் போயிட்டு நான் வந்து இப்போ சர்ச் பண்ணுறேன். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு இருக்கும். இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணணுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். பேஜ் ஓப்பன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர், அதுக்கப்புறம் ஏற்கனவே பதிவு செய்தோர். நம்ம எக்ஸாம் எழுதினவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி அதில் தான் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம எல்லா பேருமே ஏற்கனவே பதிவு செய்தோர் தான். நான் இப்போ ஏற்கனவே பதிவு செய்தோரை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோட்டியும் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. பேஜில் வந்து பார்த்தோம்னா என்ன கேட்குதுன்னா நம்மள யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இதோட கோடு கேப்சா கோடு கேட்குது. ஸோ இது இப்போ நான் என்னோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கோடு போட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கும். அப்படியே லாஸ்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹேவ் யூ ஸ்டடிடு பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி ஃபார் சிஎஸ்சி 22A நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/25 இந்த மாதிரி இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கும். இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இது நான் தனியாக காட்டுறதுக்காண்டி ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து வரும் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 சர்வீஸு. இதில் வந்து இந்த கேண்டிடேட் ஆர் டைரக்டர் டு செலக்ட் எஸ்ஆர் நோ. இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே அப்படியே இருக்கும். அந்த முடிகிறப்ப ஹேவ் யூ ஸ்டடிடு பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு சொல்லி வரும். எஸ்ஆர் நோன்ட்டு. நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான். அதனால் இந்த இடத்துல நான் நோன் கொடுக்க போகிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி நான் நோன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் நோன் கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணி நோன் கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் சப்மிட் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் யுவர் ஃபைனல் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சப்போஸ் இது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியலனா நீங்கள் ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணிங்கன்னா முன்னாடி ஒரு பச்சை கலர் பாக்ஸ் பட்டன் இல்லை அந்த மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்பி அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஹேவ் யூ ஸ்டடிடு பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி. நான் இப்போ நோன் கொடுத்து அந்த இடத்துல நோன் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இது நீங்கள் இந்த 2 நாளைக்குள்ளே எஸ்ஆர் நோவான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணணும். கம்பல்சரி அப்டேட் பண்ண சொல்லுங்கள். அப்படி அப்டேட் பண்ணலைன்னா நம்ம வந்து அந்த போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் தெரியப்படுத்தி கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லிடுங்க. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.